நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அப்போது 2026 திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. எந்த சனி பெயர்ச்சியும் இல்லாமல், 7.5 சனி இல்லாமல், ஆனால் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான். அவங்களுக்கு தெரியல எந்த நிறைய இப்போ யூடியூப்பை திறந்தோம்னா நிறைய நண்பர்கள் ஜாம்பவான்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் யாருமே இந்த ரிஷபராசியுடைய கஷ்ட நஷ்டங்கள் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை யாருமே ஓப்பனாக சொல்கிறதில்ல. உண்மை அதுதான். சூப்பராக இருப்பீங்க, அப்படி இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20%, 20% ரிஷபராசி என்பர்கள் மேபி ஓகே, நல்லா இருக்கலாம். ஆனால் 80% ரிஷபராசி அன்பர்கள் கஷ்டப்படுற கஷ்டம் மீன்ஸ் என்னங்க? போராடுறது, தவிக்கிறது, ஃபைட் பண்ணுறது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், எடுத்த காரியத்தில் நிறைய தடைகள், நிறைய டிலே ஆகிறது, தள்ளி போகிறது, எடுத்த காரியத்தை நினச்சா மாதிரி முடிக்க முடியாமல் இருக்கிறது, வார்த்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்படுதுனாக்கா சனி உடைய தாக்கம். ஓகே, சரிங்க சாமி, ஓகே. அப்போ யாருமே சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள் ரிஷபராசிக்கு ஏன் இந்த கஷ்டம்? சார் உண்மையை சொல்லவா, சனி பகவான் 3வது பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார். இதுவரையிலும் ராகுவோடு சேர்ந்து பார்த்தாரு. அதனால் நிறைய வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, ஏமாற்றங்கள், மெயினாக நிறைய ஏமாற்றங்கள், கொஞ்சம் நஞ்சமான ஏமாற்றங்கள் இல்லை. அதே போல் பொருளாதார இழப்புகள். சரி, அப்போ நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கடந்து வந்த காலங்கள் 2024, 23 பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு கொடுத்துருக்கோம். அதே போல் 25 நிறைய உறவுகளை மிஸ் பண்ணியிருப்பீங்க. காரணம் சனி பகவானுடைய பார்வை. சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், இளைய சகோதரம், அது ஆணோ பெண்ணோ அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இளைய சகோதரம். அப்போ என்ன காரணம்? அவங்களோட கருத்து வேறுபாடு சண்டை போட்டுட்டிங்கன்னா சூப்பர், அவங்க உயிர் மிச்சம்னு அர்த்தம். அப்படி அவங்களோட ரொம்ப அன்னோன்யமாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கும். இதுதான் ரிஷபராசி அன்பர்களுக்கு நியாயமாக ப்ராக்டிக்கலாக இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தற்கால சூழ்நிலை. அப்போது அவங்களுக்கு ஏதேனும் ட்ரபுள் இருக்குமே ஆனால், அவங்களுடைய ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அவங்க தப்பிச்சிடுவாங்க. அப்போ என்னங்க அர்த்தம்? இந்த சனி பார்க்கும்போது ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு, ஒரு வம்பு வழக்கு குடும்பத்தில் இருக்குனாக்கா அந்த குடும்பம் இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்குன்னு அர்த்தம், நீண்ட ஆயுள் காலம் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் பல ஆண்டுகள் நீடித்து வாழப்போகுதுன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, இன்றைய கஷ்டங்கள் சில நாட்கள் மட்டுமே. அப்போ இதுக்கெல்லாம் வழிபாடுகள் இருக்கா, பரிகாரங்கள் இருக்கா? ஆனால் நிச்சயமாக அது குடும்ப பிரசன்னம்னு ஒன்று இருக்குது. அதை பார்ப்பீர்களேயானால், அல்லது குடும்ப ஜாதகம் பார்ப்பீர்களேயானால், அந்த கஷ்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு அநேக வழிகள் உண்டு. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. அதுக்கு தான் நம்மளுடைய ரிஷிகளாகட்டும், முனிவர்களாகட்டும் எத்தனையோ பாடல்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ ஓலைச்சுவடிகளில் அற்புதமான நமக்கு வழிகளை காமிச்சிருக்கிறாங்க, வழிபாடுகளை கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் ரிஷபராசி என்பர்களை இப்போ நீங்கள் லைவாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், மனக்கசப்புகள், பிரிவுகளாக இருக்கலாம். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேலே நம்ம பார்த்துட்டோம். ஷேர் மார்க்கெட் பணம் மெயினாக இந்த ரிஷபராசியில் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஏராளம். மேபி வெளிநாடுகளாக இருக்கலாம், சின்ன சின்ன பசங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க,
ஒரு பெரிய எடுத்த பசங்களாக இருக்கலாம், இல்லை நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அன்றைக்கெல்லாம் நம்ம நியர்பை சென்னையில் குடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு பாப்பா ஃபோன் பண்ணுது. ஒரு 36 இயர் தான் அந்த குழந்தைக்கு. கல்யாணம் எடுத்து குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரேடிங் கொஞ்சம் ஏதோ செஞ்சுருக்கிறாங்க. நல்ல லாபம், ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அதை அந்த 10 லட்சத்தை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு 60 லட்ச ரூபா போட்டுக்கிறாங்க. டோட்டல் டேமேஜ். அப்புறம் பாருங்கள், இந்த 10 லட்சமும் போச்சு, 60 லட்சம் போச்சு, இன்றைக்கி 80 லட்ச ரூபா கடனில் உட்காந்துருக்குறாங்க. அந்த கண்ணீரோடு அந்த குழந்தை வந்தது. அப்புறம் அவங்களுக்கு ரெமிடி சொல்லி நம்ம அனுப்பி வச்சோம். அப்போ பாருங்கள், ரிஷபராசி அப்படின்னாக்கா எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன்பாகவும் ஒரு அட்வைஸ் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆமாம் ஜி, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இது நமக்கு ரிட்டர்ன் ஆகுதோ இல்லையோ, லாபம் கிடைக்குதோ இல்லையோ, டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அது நமக்கு வந்து துன்புறுத்தாமல் இருக்கணும், இந்த பெயின் இல்லாமல் இருக்கணும். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, கடந்த கால துன்பங்கள் எல்லாம் கலைந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கை. அப்போ இப்போ சனி பார்க்க மாட்டாரா சாமி? அப்போ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக முழு பார்வையை தானே பார்க்க போகிறார் அப்படின்னாலுமே கூட கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த சனியுடைய பார்வை நன்மையை செய்யும். எப்படி? கடகராசியிலிருந்து குரு மீனத்தை பார்க்க 9வது பார்வையாக பார்க்க போகிறார். குருக்கு 9வது பார்வை அற்புதமான பார்வை. குரு ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்த 9வது பார்வையாக பார்க்குறாரோ அந்த இடம் அமோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ கடகத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். ஏறக்குறைய 2026 கம்ப்ளீட்டாக 12 மாதம், 2027 ஒரு 5 மாதம், 1.5 வருஷம் உங்களுக்கு இந்த 7.5 சனியால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு கேரண்டி ரெமெடி சொல்லுவேன், சிறப்பாக இருப்பீங்க. இது போக உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், அல்லது ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இது போக உங்களுக்கு ஏதேனும் தடைகளோ அல்லது குறைகளோ அல்லது ஏதேனும் கவலைகளோ உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தால் இன்னும் கூட தெளிவான பதில்களை சொல்ல முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது. ஸோ இன்னும் கூட என்ன நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.